ஒரு பெண்மணி நல்லா படிச்சிருந்தாங்க, நல்ல வேலையில இருந்தாங்க, நெறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணத்தோட அவங்களுக்கு என்ன பேசுனாங்க அப்படின்னா, வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு. வேலைய விடுறதுக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா வேற வழி இல்ல. ஆகையினால அவங்க வேலைய விட்டுட்டாங்க. வேலைய விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆனாங்க. ஆ ஒரு 4, 5 வருஷத்திலேயே 2 குழந்தைகள் ஆச்சு. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டுருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிச்சாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஓரளவுக்கு பெரிய பிள்ளைகள் 10 வயசு, 12 வயசு ஆகும்போது, எல்லாம் அவங்கவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க, டியூஷன் போக ஆரம்பிச்சாங்க. எல்லா நேரமும் இந்த அம்மா வீட்ல தனியா இருக்கிற மாதிரி ஆச்சுது. அந்த மாதிரி டைம்ல வீட்ல நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அவங்க வீட்டுக்காரரு ஆஃபீஸ் போயிட்டு நைட் வந்து சேர்றதுக்கு 9 மணி ஆயிடும். பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க, எதையாவது சாப்பிடுவாங்க, திரும்ப டியூஷனும் போவாங்க. திரும்ப அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடும். ஆக வீட்ல அவங்களுக்கு மிச்சமா இருந்தது வெறும் வேலைகள் மட்டும்தான். அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல. வேலைக்காரங்க கூட எவ்வளோ தூரம் பேச முடியும்? அந்த மாதிரியெல்லாம் நெறைய சிச்சுவேஷன் வந்து, இவங்க எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகள் கிட்டயும், ஹஸ்பண்ட் கிட்டயும் கோவப்பட்டு சண்ட போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, "நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சுடு" அப்படின்னு. உடனே அவங்க கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன வேலைக்கு போன்னு அவர் சொல்லிட்டாரு. என்ன வச்சு சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாரு, "நான் வேலைக்கு போன்னு சொல்லத்தான் செஞ்சேனே ஒழிய, சோறு போட மாட்டேன்னு சொல்லல. வேலைக்கு போறது அவள என்கேஜ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அவ தனியா இருக்கிறதுனால தான் அவளுக்கு போர் அடிக்குது. அவ ஃபுல் டைம் வேலைக்கு போணும்னு கூட அவசியம் இல்ல. வீட்ல இருந்து அவளே என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணினாலும் போதும். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொன்னாரு. நெறைய லேடீஸ்க்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஓரளவுக்கு வீட்ல பிள்ளைங்கள் எல்லாம் பெருசானதும், அவங்கவங்க வேலைகள பார்க்க ஆரம்பிச்சதும், லேடீஸுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஒண்ணு அடுத்த வீடுகள பத்தி வம்பு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட சண்ட போட ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இத வந்து அன்அவாய்டபிள். ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பெண்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம போயிடுது. அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள வேற வேற விஷயங்கள்ல என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஏதாவது படிங்க, எழுதுங்க, சின்னதா பிசினஸ் துவங்குங்க. சாரி பிசினஸ் துவங்குங்க. இல்ல ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பிசினஸ் துவங்குங்க. இப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யறதன் வழியா உங்களுடைய அம் எ நீங்க சும்மா இருக்கிற டைம வந்து என்கேஜ் பண்ண முடியும். நீங்க சும்மா இருக்கும்போது தான் உங்க மூளை வந்து வேறு எதுலயாவது போகுது. யார்கிட்ட சண்டை போடலாம்? இன்னைக்கு என்ன நடந்தது? நேத்து என்ன நடந்தது? இப்படியெல்லாம் யோசிக்க சொல்லும். நீங்க உங்கள வேற எதுலயாவது என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்குள்ளேயெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. ஸோ, நீங்க உங்க குடும்பத்தில உங்களுடைய ஃப்ரீ டைம் ஜாஸ்தி ஆகுதுன்னு நெனைக்கிற ஒவ்வொருத்தரும், உங்களுக்கு ஏத்தா மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான அம்மா, அவங்களால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா, அவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு கவுன்சிலிங் குடுப்பாங்க. ஃபோன்லயே தான் பேசுவாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா சரியாயிடும். அந்த அளவுக்கு அவங்க வயசானவங்களா இருந்தாலும், அவங்க அவங்க டைம என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ, அத செஞ்சு நீங்க உங்கள ஹேப்பியா, ஹெல்த்தியா வச்சுக்கங்க.